The Legend Saravana Stores in new summer collections. ஒன் இந்தியா உசாட் நேயர்கள் அனைவருக்கும் மரணோட வணக்கம். இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பேட்டர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து நம்மளே பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்து நிறைய நியூஸஸ் பார்த்துருக்கோம், நிறைய ட்வீட்ஸ், இன்ஸ்டா ட்ரோல்ஸ், பவுலர்கள் எப்படியா காப்பாற்றுங்க, ஜஸ்டிஸ் ஃபார் பவுலர்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் முதல் கொண்டு கூட இந்த தடவை பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த தடவை கம்பேக் கொடுத்த வரிசையில் நான் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டர்களோட பவுலர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. பேட்டர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி. ஏப்பா கோலி இருக்கார், ருத்ராஜ் இருக்கு. கோலி ருத்ராஜ் வந்து வருஷம் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க. அவங்கள வந்து கம்பேக் லெவலில் வந்து கம்பேக் ஸ்டேஜில் வந்து கொடுக்க முடியாது. ஐ மீன் கம்பேக்கில் வந்து அந்த டாபிக் பற்றி பேச முடியாது. அவங்களாம் கன்சிஸ்டன்ட். ஸோ அது தனி. நான் வந்து கம்பேக் மட்டும்தான் பேச போகிறேன். ஸோ அதெல்லாம் யாருன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பவுலர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத வந்து லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா இவரை வந்து ரன்ஸ் லீக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஒரு சில நேரம் வந்து இவர் கிளென் மெக்ராத் மாதிரி, ஒரு சில நேரம் வந்து இவர் பயங்கரமாக ரன்னு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இவர் ஃபீல்டிங் பார்க்க தெரியாது, முக்கியமாக டாட் பால் போட தெரியாது, வெறும் 6 மட்டும் தான் கொடுப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஓன் ஃபேன்ஸே வந்து ஒட்டுமொத்தமாக ட்ரோல் பண்ணாங்க, நீலாம் எதுக்குடா டீமில் அப்படின்னு. ஆனால் 4 மேட்ச்சுக்கு அப்புறம் 5வது மேட்ச் சும்மா சீரி பாஞ்சு பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுத்த துஷார் தேஷ்பாண்டே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஃபிஸ் பத்திரனா இல்லைனாலும் கடந்த 2 மேட்ச்மே வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக வேற லெவலில் பவுலிங் போட்டு ஒரு சில ஓவர்லாம் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஷர்துல் தாக்கூர் வந்து கம்பேக் சீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பட் ஓகே ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜ் சீசன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அவர் அந்த மாதிரி. பட் துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் ஒரு வேற லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்து போன சீசனுமே நல்ல லீடிங் விக்கெட்டேக்காக தான் இருந்தாப்ல. பட் இருந்தாலும் போன அந்த ரன்ஸ் லீக் அப்படியே தான் இருந்தது. இந்த ரன்ஸ் லீக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முக்கியமாக டாட் பால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. கிடைக்கிற நேரத்தில் முக்கியமாக பிரேக் த்ரூ வந்து நல்லா கொடுக்குறாரு, ஃபீல்டிங்கில் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு இந்த தடவை வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் சீசன் தான். அடிச்சு கூட சொல்லலாம், தப்பே கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே தம்பி எங்கள் துஷார் தேஷ்பாண்டேப்பா அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து பெருமையாக சொல்கிற லெவலுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஃபேன்ஸோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்து மற்ற பிளேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்கும். ஒரு சீசன் வந்து கோலி பேட் ஃபார்ம் ஆகிட்டார் அப்படின்னா கோலி போச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. கோலி கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இவர் ஒரு புதிய முகம் உள்ளே வரும்போது அவர் மேலே இருக்கிற போன வருஷம் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதை இந்த தடவை ஃபில் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் அடுத்தடுத்து சென்னைக்கெல்லாம் மேட்ச் இருக்குது, அது எப்படின்னு. இவர் ஒன்று. இவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் ஒரு எக்ஸ் ஆர்சிபிஎன் பிளேயர் தான். இந்த தடவை வந்து இந்த சீசன் ஒட்டுமொத்தமாக வந்து அண்டர் ரேட்டராக இருக்காப்புல. முக்கியமாக இவரும் இன்னொரு பிளேயருமே வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டர் தான் சொல்லி ஆகணும். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், அது போக வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து இந்த தடவை இந்த சீசன் வந்து பெருசாக அவ்வளோ வந்து அவர் கண்டுகளை யாருமே. வருவான் சரி சும்மா 2-3 போடுவாப்பில், அவர் அப்படியே போயிடுவாப்பில், ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாப்பில். ஆனால் அந்த தடவை கிடையாது. லீடிங் விக்கெட் டாப் 5ல வந்திருக்காப்புல ஹர்ஷல் பட்டேல் பொறுத்த வரைக்கும் அவரோட ஓவர் வந்தாலே அவ்வளோதான், அடிச்சு உரிக்கலாம், ஜாலி கட்டர்ஸ் தான் போடுவார் அப்படி இப்படின்னு. ஆனால் அவருமே இந்த தடவை ஒரு பயங்கரமான கம்பேக். ஆனால் அது பெருசாக யாருமே வந்து ரெஸ்பெக்ட்ன்றதை விட அதை யாருமே கண்டுக்கல. அதான் உண்மை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வேறு பண்ணியிருந்தேன். இந்த சீசன் வந்து அண்டர்ரேட்டடாக இருக்காருன்னா அது ஹர்ஷல் பட்டேல் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தி ஒரு பக்கமாக இருக்கணும். 2 பேருமே வந்து ஒரு விதமாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 2 பேருமே அண்டர்ரேட்டட் பிளேயர் தான் இந்த தடவை. இது எத்தனை பேர் ஏற்றுப்பீங்கன்னு தெரியாது, பட் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்து லீடிங் விக்கெட் டேக்கரில் லிஸ்ட்டில் இருக்காப்புல. அதுவும் முக்கியமாக டாப்ல இருக்கிற நம்பர் 1ல இருக்கிறாப்புல, பும்ரா நம்பர் 2ல இருக்காப்புல. பட் வருண் சக்கரவர்த்தி டாப் 5ல இருக்காரு. ஆனால் அவரை யாருமே கண்டுக்கல, அதான் உண்மை. ஸோ இப்படி இருக்க போகும்போது 2 பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் சீசன் தான். போன தடவை வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தது, அதனால வந்து ஆர்சிபி அங்கேருந்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பஞ்சாப்க்கு வந்தார். பஞ்சாப்ல கம்மியான மேட்ச் தான் விளாண்டுருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து ஒரு தரமான ஒரு சீசன் இந்த வருஷம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நட்டு இருக்காரு, புவி இருக்காரு. நட்டு புவி சொல்ல போனோம்னா 2 பேருமே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கம்பேக்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 2016, 17, 18 பார்த்த புவியை வந்து இப்போ பார்க்குறோம். 2020 பார்த்த நட்ராஜனை இப்போ பார்க்குறோம். ஏன்னா 2020 வந்து அவர் ஐபிஎல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். அதனால இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியா போகிற ஸ்குவாடில் வந்து இடம் கிடச்சிது. அங்கே டெஸ்ட் ஆனார், T20 ஆனார், ஓனி ஆனார், எல்லாருமே ஆனாப்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நட்டும் எனக்கு பார்த்த ஃபீல் வந்தது. புவியுமே அதே மாதிரி தான். 2016, 17, 18 பிரைம் ஃபார்ம் வேறு லெவலில் ஒரு பவுலிங்கில் இருந்தாப்புல. 2019 சொல்லவே தேவையில்ல, அதுவுமே வந்து நல்லா தான் போட்டாப்புல. பட் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு இன்ஜுரி. 2020 கொஞ்சம் ஓகே டீசெண்டாக இருந்தது, 21 கொஞ்சம் உழப்பல், 22 டீசெண்டாக இருந்தது, 23 மறுபடியும் உழப்பல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். புவி நட்டுக்கு அப்புறம் இந்த சீசனில் வந்து இவங்க 2 பேருமே வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் பட் ஓகே இவங்க கிட்ட வந்து இவங்க உள்ளே வந்தால் பவர் பிளேயில் ஒரு விக்கெட் இருக்குது. முக்கியமாக டெத் ஓவரில் கொஞ்சம் கண்டெயின் பண்ணுவாங்க. கலீல் அகமது மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப நாளாச்சு இந்தியா விளையாடி, பட் இந்த ரிசர்வ் பிளேயரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா பிகாஸ் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டடு ப்ளஸ் உள்ள வெளியே கொஞ்சம் வித்த காம்பாப்ல, சீம் பொசிஷன் நல்லா இருக்குது. இந்த தடவை லைன் அண்ட் லென்த் பவர் பிளேயில் சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் வந்து இவர் மேபி செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கருத்து. அதே மாதிரி தான் ஒரு சிலர் மக்களோட கருத்துமே இருந்தது. இது ஒன்று. எஸ்தேலை பொறுத்த வரைக்கும் போன சீசன் வந்து 5 6 அடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு மேட்ச் கொஞ்சம் 40 ரன் கன்சீட் பண்ணாப்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒட்டுமொத்தமாக
அப்புறமா குஜராத் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. ஒரு மேட்ச் 2 மேட்ச் தான் விளாண்டாரு. ஆனால் இந்த தடவை ஆர்சிபி எடுத்தாங்க, நம்புனாங்க, பேக் பண்ணாங்க. அதோட ப்ராஃபிட்டாக அதோட பெனிஃபிட்டாக தான் வந்து இப்போ ஆர்சிபி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா ஆர்சிபியா யார் குவாலிஃபை ஆவாங்கன்ற போகிற லெவலுக்கு இருக்குது. ஏன்னா சிராஜ் மாதிரி ஒரு பவுலர் உழப்பினாலும், டாப் பிளே மாதிரி ஒரு டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இன்டர்நேஷனல் பிளேயர் உழப்பினாலும், உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, எஸ்ஏஎல் மாதிரி ஒரு அன்கேப்டு இந்தியன் பிளேயர் வந்து பயங்கரமாக சமாளிக்கிறது, ஒட்டுமொத்த டீமே ஃபார்வர்ட் பண்ணுறதுனா சாதாரணமான விஷயமே கிடையாது. ஸோ எஸ்ஏஎலுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான் சொல்லணும். பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் இவங்கெல்லாம் இருந்தாலுமே வந்து இதுக்கடுத்து பேட்டிங்கில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போவே சொல்லிடுறேன், ருத்ராஜ், விராட் கோலி, சாய் சுதர்ஷன், திலக் வர்மாவில் சேர்க்குறியா? எஸ் சேர்ப்பேன். 2022 நான் சேர்த்துக்கிட்டே வரேன். இவங்க 4 பேருமே கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லா சீசன்லையும். திலக் வர்மா வந்து 2022 வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் இல்லைனாலும் ஒரு டீசென்ட். 2023 சொல்லவே வேணாம், ஸ்கை இல்லாத இடத்த அவர் பூர்த்தி பண்ணிட்டாரு. 2024 இந்த சீசன்லேயுமே அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்கை இல்லை, திலக் வர்மா நம்பினாங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாரு. இப்போ 350 to 400 ரன்கள் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்காப்ல. விராட் கோலி சொல்லவே வேணாம். ருத்ராஜ், இவங்க விராட் கோலி ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் நோ டாக்ஸ். அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டு பிளாப்லான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசலாம், பட் அதெல்லாம் நமக்கு வேணாம். 2 பேருமே வந்து ஒரு சாலிடான பிளேயர்ஸு. ஸோ 2 பேருமே இருக்கிறாங்க. அதுப்போ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திலக் வர்மா இருக்கிறாரு. ஸோ இவங்க எல்லாம் வந்து ஒன் ஆஃப் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ். சாய் சுதர்ஷனை விட்டுட்டேன். ஸோ சாய் சுதர்ஷனே அதான் 2 சீசனுமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்காக கண்டினியூவாக 300+ ரன் அடிக்கிறது அப்படின்னு பேக் டு பேக் ரன் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கன்சிஸ்டன்ட் கொஞ்சம் வேணும். முக்கியமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கன்சிஸ்டண்டாக இல்லை ஒரு சிலர். அதை இப்போ வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சாய் சுதர்ஷன். ஸோ இவங்க 4 பேர் 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கன்சிஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதனால் நான் வந்து கம்பேக் சீசனில் அவங்க போடலை, இதை நான் சொல்லிட்டேன். ஸோ பேட்டர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பேட்டே பராக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களில் ஒட்டுமொத்தமாக மனசை இடம் பிடிச்சவர் தான் நம்ம ரியான் பராக். 2019 அப்புறம் வந்து ஒரு 6 செஞ்சுரி அடித்து அதை கம்பேக் கொடுத்து ஒட்டுமொத்த சீசன்லேயுமே அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணி கம்மியான பந்துகளுக்கு அதிகமான ரன்கள் அடிக்கிறதுல வந்து கெட்டிக்கார மனுஷன். ஸோ அவரோட இடத்த பிடிச்சிட்டாரு, தமிழ்நாடு மக்கள் மனசையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்தியன் டீமில் மட்டும் இடம் பிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போட்டி இருக்குது. பவுலிங்கில் மட்டும் கொஞ்சம் தேத்திட்டாரு அப்படின்னா அடுத்து அவருக்கும் ஒரு பிளேஸ்ட்டு எப்படியாவது சீல்டு ஆயிரும். T20 சொல்கிறேன். ஓடி அவர் ஆடுவாரான்னு தெரியல, டெஸ்ட் ஆடுவாரான்னு தெரியல, T20 கன்ஃபார்மாக இடம் இருக்குது. இதுக்கடுத்து இன்னொரு பிளேயர் நரேன், சுனில் நரேனை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி கம்பேக். இப்போ தான் வந்து எங்கள் கேமராமேன் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாப்ல, அகிலன் ப்ரோ, இந்த மாதிரி நரேன் வந்து நாட் கம்பேக், எக்ஸ்ட்ராடினரி கம்பேக் அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எஸ், நரேனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி கம்பேக் தான். ஏன்னா 2 சீசன் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி 2022 பெருசாக பேட்டிங் இல்லை, 2023 கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேட்டிங் வச்சு அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கீழே இறக்கி விட்டாங்க. பட் இந்த சீசன் கௌதம் கம்பீர் பிலீவ் பண்ணார். 2012 அதுக்கப்புறம் வந்து 2014 அந்த மாதிரி சீசனில் வந்து என்ன பண்ணாரோ அதே இப்போ ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மறுபடியும் நரேனை உள்ள கொண்டு வந்தார், பேக் பண்ணார், ஓப்பனிங் இறக்கி விட்டார். அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியில் தரமான ஒரு பவுலிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் நரேனை பற்றி பேசலாம். ஸோ அவரோட நரேனை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கம்பேக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த வரிசையில் அடுத்த 2 இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் உலகக்கோப்பை ஸ்குவாடில் அந்த டாப் 15 இருக்கு இல்லையா, 15 மெம்பர் ஸ்குவாடில் வந்து 2 விக்கெட் கீப்பர் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்று சஞ்சு சாம்சன், இன்னொன்று வந்து ரிஷப் பண்ட். சஞ்சு சாம்சன் போன வருஷம் நல்லா தானே விளையாடுறாருன்னு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் விளையாண்டாரு, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இல்லை. அடிப்பார், வருவார், ஒரு 35 ரன்கள் அடிப்பார், 40 ரன் அடிப்பார், போவார். அந்த மாதிரி தான் இருந்தது த்ரூ அவுட் சீசனாக. அவர் ஐபிஎல் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 150 ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது, 2018 19 இருந்ததுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த 150+ ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜ் ஒரு 38 அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கிறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி ஃபேண்டாஸ்டிக்கான கம்பேக். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மரண பயத்துலேருந்து தப்பிச்சு அடுத்த ஒரு வருஷம் ரீஹாப் ஆகி வந்திருக்கிறதுன்ற சாதாரணமான விஷயமே கிடையாது. ஹர்திக் பாண்டியா அதுக்கு முன்னாடி வந்திருக்காப்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அது வந்து ஒரு இன்ஜுரினால அது அவருக்கா ஏற்பட்டது. இது வந்து இதுவும் ரிஷப் பண்ட் அவருக்கா ஏற்பட்டது தான். பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இது சாவுலேருந்து தப்பிச்சு ரிட்டர்ன் வரதுனால நான் அதை சொல்கிறேன். ஸோ ரிஷப் பண்ட் உள்ளே வந்தார், கேப்டன்ஷிப் பண்ணார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக 400 ரன்கள் சொச்சமாக அடிச்சிருக்காருன்றப்போ சொல்லவே தேவையில்ல. ஸோ இவங்க 2 பேருமே வந்து கம்பேக் சீசன் இவங்களுக்குமே கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கம்பேக் சீசன் தான். ஸோ இந்த வருஷத்தில் அடுத்து 2 ஹைதராபாத் ஓப்பனர்ஸ், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்குலாம் கம்பேக் சீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில டீம் எடுத்து வச்சாங்க, உட்கார வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி WTC அந்த மேட்ச் அடிச்ச ஃபைனலாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்தியாவோட 2023 வேர்ல்ட் கப் ஆடின அந்த ஃபைனலாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்து SRH பிலீவ் பண்ணாங்க, எடுத்தாங்க, உள்ளே கொண்டு வந்தாங்க. பேட் கமின்ஸ் வந்து மயங்க் அகர்வால் பதிலாக வந்து நம்ம டிராவிஸ் ஹெட்டை உள்ளே ஸ்விட்ச் பண்ணார். காம்போ ஒர்க் ஆச்சு, டிராவிஸ் ஹெட் அடிச்சாரு. இப்போ 450 ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 500 ரன் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எஸ், அந்த மாதிரி தான் 500 ரன்கள் கிட்ட வந்திருக்கிறாரு. இப்படி இருக்கிறப்போ இங்கிட்ட அபிஷேக் சர்மாவும் அதே தான் 2-3 சீசனாக இருக்கிறப்பல உள்ள, ஆனால் சும்மா வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லிக்கிறேன். இந்த தடவை
வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா 2 பேருமே வந்து டெஃபினட்டாக ஒரு தரமான ஒரு சீசன் இந்த டோர்னமெண்ட்டில். அவரால் தான் இப்போ SRH வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. இது 100% உண்மை. இது போக ரஜத் பட்டிதார், ஏன்னா எவ்வளவோ பேட்டர்கள் இருக்காங்க. ரஜத் பட்டிதார், எஸ் ரஜத் பட்டிதார் வந்து முதல் 4 மேட்ச் வந்து சொதப்புன்னு சொன்னாரு. ஒட்டுமொத்த மக்களும் ட்ரோல் பண்ணாங்க, எதுக்கு எவ்வளோ RCB வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து 50க்கு மேலே வண்டி ஓடாது. இந்த நம்ம வடிவேல் ஜோக் தான், 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்ற மாதிரி 50 அடிச்சிருவார் வந்து கம்மியான ஒரு ரன்களை ஒரு குவிக் ஃபயராக ஒரு 50 போட்டுருவார். அதுக்கப்புறம் போயிடுவார். அதுக்கப்புறம் ஏமா ஆக்சிலேட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதுன்ற ஜோக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் போன சீசனோட இந்த சீசன் நான் தரமான ஒரு சூப்பரான ஒரு கம்பேக். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மேட்ச்சில் வந்து ஒரு தரமான செஞ்சுரி இருப்பார். அதனால் RCB வந்து அடுத்த கட்டத்துக்கு குவாலிஃபை சம்திங் ஏதோ போவாங்க, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ ஓகே, இந்த மாதிரி இருக்க போகும்போது ரஜத் பட்டிதார் இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு கம்பேக் கொடுத்து, அதுவும் முக்கியமாக தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக RCB தான் பூம் ஆகுறாங்க. அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக தலைவன் உள்ளே வந்து பயங்கரமான நாக்கம் ஆடி கொடுத்து ஒட்டுமொத்த RCB ஹோப்போட பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தரமான கம்பேக் கொடுத்த பட்டியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு யார் தரமான கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக அது எதனாலே அப்படின்றத ரீசனும் சொல்லிடுங்க. பார்க்கலாம். வேற ஒரு வீடியோவில் தருணங்களை சந்திக்கிறேன். Until then, வணக்கம். The Legend Saravana Stores in new summer collections.